வெல்கம் டு ஃபியூச்சர் பீட்டர் ஸ்டுடியோ பயோகிராஃபி செக்மெண்ட். திரைப்பட நடிகர்களின் வாழ்க்கை வரலாறுகளை ஆராயும் ஃபியூச்சர் பீட்டர் ஸ்டுடியோ வாழ்க்கை வரலாறு பகுதிக்கு வரவேற்கிறோம். இங்கே தமிழ் திரைப்பட உலகத்தை மாற்றும் கலைஞர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து கொள்ளுங்கள். தென்னிந்திய சினிமாவின் ஜொலிக்கும் நட்சத்திரம். நண்பர்களே, இன்னைக்கு நாம் பேசப்போவது அனுபமா பரமேஸ்வரன் பற்றி. யார் இந்த அனுபமா பரமேஸ்வரன்? ஸ்டார்ட் பண்ணலாமா? இவர் தற்போது வெளியான சைரன் படத்தில் ஜெயம் ரவிக்கு மனைவியாக மிக சிறப்பாக நடித்துள்ளார். மேலும் இவர் தெலுங்கு, மலையாளம், தமிழ்னு தென்னிந்திய சினிமாவில் கலக்கி வரும் ஒரு இளம் நடிகை. இவர் 2015 பிரேமம் என்ற மலையாள படத்தில் துணை வேடத்தில் அறிமுகமானார். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று இவரது திரைப்பட பயணம் தொடங்கிவிட்டது. பின்னர் ஏ சதாமணம் பவதி, ஹலோ குரு, பிரேம கோசமே, மணியராயிலே அசோகன், குரு, கார்த்திகேயா 2 போன்ற பல படங்களில் நடித்து ரசிகர்களின் மனம் கவர்ந்தார். இவர் கேரளாவில் பிறந்து ஆங்கிலம் படிக்க கல்லூரிக்கு சென்றார். ஆனால் தனது கனவான நடிகையாக மாற கல்லூரியை விட்டுவிட்டார். தற்போது இளம் தலைமுறை நடிகைகளில் முன்னணி இடத்தை வகித்து வருகிறார் அனுபமா பரமேஸ்வரன். வெல்கம் டு ஃபியூச்சர் பீட்டர் ஸ்டுடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லையும் வாங்க இவரை பற்றி மேலும் பார்க்கலாம். அனுபமாவின் ஃபேமிலி டீடைல்ஸ். இவரின் தந்தை பெயர் பரமேஸ்வரன், தாய் பெயர் சுனிதா. அவருக்கு அக்ஷய் என்ற தம்பி இருக்கிறார். அவர் 1996 ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி கேரளாவின் இரிஞ்சாலக்குடாவில் பிறந்தார். 2024 ஆண்டின் படி 28 வயது. ரியல் நேம் அனுபமா பரமேஸ்வரன், நிக் நேம் அனு. ஆங்கில இலக்கியம் படிப்பதற்காக கல்லூரிக்கு சென்றார். ஆனால் நடிகையாக மாற வேண்டும் என்ற கனவு துரத்த கல்லூரியை விட்டுவிட்டார். திரைப்பட பயணம். மலையாள படமான பிரேமம் படத்தில் நிவின் பாலியுடன் இணைந்து அறிமுகமான அனுபமா இந்த படம் வணிக ரீதியான வெற்றியை பெற்றது. அதைத் தொடர்ந்து மலையாள படமான ஜேம்ஸ் அண்ட் எலிஸ் இல் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். இதையடுத்து தெலுங்கு திரையுலகில் நுழைந்த அவர் நிதின் மற்றும் சமந்தா உடன் இணைந்து ஏ படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். மேலும் தெலுங்கு மொழியில் மறு உருவாக்கம் செய்யப்பட்ட பிரீமாம் படத்திலும் நடித்தார். தனுஷ் நடித்த கொடி படத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். ஜனவரி 2017 ஆண்டில் வெளியான சதமானம் பவாதி படத்தில் ஷர்வானந்த் உடன் இணைந்து நடித்தார். அதே மாதத்தில் டுல்குவேர் சல்மான் உடன் இணைந்து மலையாள திரைப்படமான ஜொமோன்தே சுவிசேஷங்கால் படத்திலும் நடித்தார். ராம் போதினேனி உடன் இணைந்து வுன்னதி ஓகாத்தே ஜிண்டாகி, நானியுடன் இணைந்து கிருஷ்ணர்ஜுனா யுதம், சைதரம் தேஜ் உடன் இணைந்து தேஜ் ஐ லவ் யூ ஆகிய படங்களில் அனுபமா தொடர்ந்து பணியாற்றினார். மீண்டும் ராம் பொதினேனியுடன் ஹெலோ குரு, பிரேம கோசமே படத்தில் இணைந்து நடித்தார். 2019 ஆண்டில் புனீத் ராஜ்குமார் உடன் இணைந்து கன்னட திரைப்படமான நாட்டா சார்வபௌமா படத்தில் அறிமுகமானார். மேலும் தெலுங்கு திரைப்படமான ரக்ஷா சூடு படத்திலும் நடித்தார். 2021 ஆண்டில் தமிழ் திரைப்படமான தள்ளி போகாதே படத்தில் அதர்வா உடன் இணைந்து நடித்தார். மேடம், எவ்வளவு ஃபீஸ் தருவீங்க? 5000 அப்படின்னா 50 100 ஸ்மால் ஃபீஸ் தான். காசு பத்தி ஒண்ணு இல்ல, பணம் முக்கியம் கிடையாது. எனக்கு கனவுதான். 2022 ஆண்டில் தெலுங்கு திரைப்படமான ரவுடி பாய்ஸ் படத்தில் அறிமுக நடிகரான அஷிஷ் உடன் இணைந்து நடித்தார். ப்ரொடியூசர் மருமகன் அஷிஷ் உடன் வரும் அனுபமாவின் லிப்லாக் சீனை பார்த்து எல்லா ரசிகர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். இந்த படத்தில் நடிக்க 50 லட்சம் வாங்கியதாக தகவல். அதற்கு பிறகு வந்த சில படங்களின் லிப்லாக் சீன்ல பர்ஃபார்மன்ஸா அள்ளி தெளிச்சிருப்பாங்க.
குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ரசிகர்கள் எல்லாம் வயிறு எரிஞ்சு போனாங்க. அனுபமாவின் அடுத்த படம் டில்லு படத்தின் தொடர்ச்சியான டில்லு ஸ்கொயர் 2024 மார்ச் 29 அன்று வெளியாக உள்ளது. இதில் அவர் சித்து ஜொன்னலாகடா உடன் இணைந்து நடிக்கிறார். இதில் வெளியான டீசர்ல வந்த லிப்லாக் சீன் தற்போது செம வைரலாகி வருகிறது. தயவு செய்து டீனேஜ் பசங்க ரசிகர்கள் யாரும் பார்க்காதீங்க, அப்புறம் மனசு நொந்து போடுவீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், அப்புறம் உங்க இஷ்டம். அனுபமா தனது நடிப்பு திறமை, அழகு மற்றும் கவர்ச்சியான தோற்றத்தால் ரசிகர்களை கவர்ந்துள்ளார். பல்வேறு மொழி படங்களில் நடித்து தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார். தனது எதிர்கால திரைப்படங்களில் ரசிகர்களுக்காக மேலும் நடிப்பு மிகுந்த படங்கள் நடிக்க தயாராக உள்ளார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் இது போன்ற தகவல்களுக்காக எங்கள் ஃபியூச்சர் பீட்டர்ஸ் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆல்னு மாற்றிக்கோங்க. சந்திப்போமா மற்றொரு பயோகிராஃபி செக்மெண்ட்டில்.